மு. கருணாநிதி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், டி.ஆர். பாலு, உதயநிதி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், கே.எஸ். ராமச்சந்திரன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், கார்த்திக், பிரபு, அஜித், திரிசூலம், மகாபலிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், விருத்தாசலம், நம்முடைய பெயர்கள், ஊர் பெயர்கள், கடவுளின் பெயர்கள் எல்லாவற்றிலும் சமஸ்கிருதம் மொழியாக ஆளுமை செய்கிறது மட்டுமல்ல, அந்த மொழி வழியாக அரசு வழியாகவும் ஆளுமை செய்கிறது. நம் பழந்தமிழ் அரசர்கள், பெரும்பான்மையான அரசர்கள் அந்த ஆரியத்திற்கு, சமஸ்கிருதத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்களா பெயரை மாற்றிக்கொண்டு, பிற்கால சோழர்கள் எல்லாமே சமஸ்கிருத பெயர்களோட தான் இருந்திருக்கிறாங்க. பிற்கால சோழர்கள், பாண்டியர்களாகட்டும், சேரர்களாகட்டும், இவர்கள் எல்லாமே சமஸ்கிருத கலப்போட. தெலுங்கு மொழியில தான் இலக்கண நூல் எழுதப்பட்டிருக்கணும். கன்னடத்துல கன்னட மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும். மலையாளத்துல மலையாள மொழியில தானே எழுதப்பட்டிருக்கணும். ஆனா இந்த 3 மொழியிலையுமே முதல் இலக்கண நூல் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல தான் எழுதி அதன் பிறகு அந்தந்த மொழியில மொழி மாற்றம் செய்தாங்க. அப்படி எழுதுகிற பொழுது அதை எழுதினது யாரா இருக்கிறார்கள்? பெரும்பாலும் பார்த்தா ஒன்று பார்ப்பனர்களா இருந்திருக்கிறாங்க, இல்ல அதனுடைய சார்புடையவர்களா இருந்திருக்கிறாங்க. எழுதுகிற அந்த இலக்கணத்துல அவர்கள் சமஸ்கிருதத்தை அந்த மொழிக்கு மிகவும் இணக்கமான மொழியா பதிவு செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே நாம இந்த அளவுக்கு அறிவை பரப்பாததுனாலதான் விஜய்க்காக இன்னைக்கு நான் உயிரே விடுவேன், விஜய் வரலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லுகிற அளவுக்கு தமிழ் குடிமக்கள் எந்த அளவுக்கு பாழாய் போய் கிடக்கிறார்கள் என்பதுன்னு நம்முடைய அறிவர்கள் கேட்கக்கூடிய பெரும் குறை. அம்பேத்கர் நாடாளுமன்றத்துல இந்தியாவினுடைய இணைப்பு மொழியா, தேசிய மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்ததாக இதுல குறிப்பு இருக்குது. பலரும் கூட அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. எந்த சான்றுகளும் கிடையாது. இவங்களா இட்டு கட்டுறாங்க. சமஸ்கிருதத்திற்கு தமிழின் கொடை என்பதான தலைப்பிற்கு இது 3ஆம் ஆய்வரங்கமாக நடக்கிறது. பொதுவாக இது பற்றியான ஆய்வு நிலைகள் நமக்கு விரிவாக தேவைப்படுகிற ஒரு அழுத்தமான காலமும் சூழலுமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த 2 மாதத்தில் 2 ஆய்வரங்கங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் இதே ஆய்வரங்கத்தினுடைய முதல் அமர்வு நடந்தது. அதுல ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி, சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்களுடைய விரிவான ஆய்வு பொழிவு நடைபெற்றது. 2வது ஆய்வரங்கம் பாவலரேறு தமிழ் களத்துல மேடவாக்கத்துல நம்முடைய உலக தமிழ் பேரமைப்பினுடைய தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க, நம்முடைய ஐயா அவர்களுடைய ஆய்வு பொழிவு மிகவும் சிறப்பாக அமைந்தது. பொதுவாக இந்த சமஸ்கிருதம் அது பற்றியான செய்தி, அது என்ன நம்ம பெரிய அளவுல பாதித்து விடும், எவ்வளவு அளவுக்கு நமக்கு அழுத்தம் கொடுத்து நம்மளுடைய தமிழை அழித்து விடுமா என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம மயங்கி போய் கிடக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல நம்முடைய பெயர்கள்லேயே பெரும்பாலானவர்கள் பெயர் நல்ல தமிழ் பெயர்கள் இல்லை. தமிழ் பெயர் தானா என்கிற மயக்கம் கூட நமக்கு உண்டு. தமிழ் பெயரா சூட்டி கொள்ளல. 100க்கு 90 விழுக்காட்டினர் வடமொழி கலந்த, சமஸ்கிருதம் கலந்த கலப்பு மொழியில தான் பெயர் வைத்திருக்கிறோம். ஏன் அதை வைக்க வேண்டும் என்கிற மறுப்புணர்வும் நம்மிடம் வரவில்லை. அண்மையில புத்தக சந்தையில விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய புத்தக கடைக்கு போய் சில புத்தகங்களை பார்த்து வாங்கணும்னு எண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன வெளியீடு, மிகச்சிறிய வெளியீடு தான், ஒரு 16 பக்கம்தான், சமஸ்கிருதம்னு அதுக்கு பேரு. 2025ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு தான் இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த சுப்புங்கிற பெயர்ல ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் நிறைய செய்திகள் சொல்லி வருகிறார். அதையும் நான் 1-2 சொல்ல வேண்டும். அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள், அறிஞர்கள், நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமாகி இருக்கிறவர்கள் பெயர்களே தமிழ் இல்லையே, நீங்க எப்படி சமஸ்கிருதத்தை நீங்க எதிர்ப்பீங்க? சமஸ்கிருதம் இந்த மக்களுடைய வாழ்வியலோடு கலந்திருக்கிறது. எல்லா பெயர்களும் நாம் யாரையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அத்தனை, அதாவது தலைவர்கள் என்கிற பெயர்ல, அறிஞர்கள் என்கிற பெயர்ல
கட்சிகளின் தலைவர்களாக இருப்பவர்கள், இவர்கள் அனைவருடைய பெயருமே சமஸ்கிருதமாக இருக்கிறதே அவங்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலை படிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அளவுக்கு அது போன்றதான பெயர்களை நம்முடைய தமிழ் வழக்குக்குள்ளார கொண்டு வந்து திணித்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு ஒரு மயக்கத்தோட நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய குமுக வாழ்க்கை முறையும் அப்படியாக மாறி போயிருக்கிறது. அதுல இத்தனையும் செய்துட்டு இப்படி உறவாடி கொண்டிருக்கிற இந்த சமஸ்கிருதம் இல்லாம தமிழ் வழக்கே இல்லாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு சூழலை சுட்டி காட்டி நீங்க எப்படி இதை நீங்க மறுப்பீங்க அப்படின்னு அவன் கேள்வி எழுப்புறான். அதுல பெயர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 50 பெயர் இருக்கும். அதுல முதல் பெயரே மு. கருணாநிதி, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், டி.ஆர். பாலு, உதயநிதி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், கே.எஸ். ராமச்சந்திரன் அப்படின்னு அப்படி அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் போட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் டி.வி. தினகரன், மதுசூதனன், ஜெயக்குமார், மைத்ரேயன், விசாலாட்சி நெடுஞ்செழியன், மருத்துவர் ராமதாஸ், ஜி.கே. வாசன் இப்படி எல்லாருடைய பேரையும் போட்டுட்டு அதன் பிறகு திரைத்துறையினரையும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், கார்த்திக், பிரபு, அஜித் இப்படிலாம் வந்துட்டு அப்புறம் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, பாலச்சந்தர், மணிரத்னம், ஹாரிஸ் ஜெயராஜ், வாலி, பாலகுமாரன், இந்திரா சவுந்தரராஜன், விஜய் இதெல்லாம் தமிழ் பெயர் இல்லையே, வடமொழி சமஸ்கிருத பெயர் தானே. நீங்க எதுக்கு இப்படி கலந்து விட்ட மக்களோடு மக்கள் மொழியாக மாறி இருக்கிற இந்த சமஸ்கிருதத்தை நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? சமஸ்கிருதமும் தமிழும் நமக்கு அடிப்படையாக தேவையான ஒன்று அப்படின்னு எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 10-15 அறிஞர்கள் சொன்னதாக இவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் பெயர்கள் அதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இத்தனை ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, இவையெல்லாம் சமஸ்கிருத பெயர் இல்லை, சமஸ்கிருத பெயர்கள். இந்த பெயர்கள் இல்லாம நீங்க இதெல்லாம் மறுக்க போறீங்களா? இல்லைன்னு நிறுவ முடியுமா? திரிசூலம், மகாபலிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், விருத்தாசலம், சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணம், ஜெயகொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம், சுவாமிமலை அப்படின்னு அதுல ஒரு 50 பேர். அப்ப எவ்வளவு அளவுக்கு நம்முடைய பெயர்கள், ஊர் பெயர்கள், கடவுளின் பெயர்கள் எல்லாவற்றிலும் சமஸ்கிருதம் மொழியாக ஆளுமை செய்கிறது மட்டுமல்ல, அந்த மொழி வழியாக அரசு வழியாகவும் ஆளுமை செய்கிறது. தமிழிலிருந்து சமஸ்கிருதத்தை பிரிக்க முடியாதபடி அப்படியே நம்முடைய வாழ்க்கையை சிதைத்திருக்கிறது. இந்த சிதைப்பு நமக்கு அரசு ஏற்பட்டு தமிழ்நாடுன்னு ஒரு அரசு உருவாகி 1947க்கு பிறகு அந்த தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பதற்கு எவ்வளவு அரும்பாடுபட்டு அதற்காக போராடி ஒரு மாநிலமாக இன்றைக்கு அடையாளப்படுகிற நிலையில, ஒரு மாநில அரசு என்கிற நிலையில அதிகாரங்கள் மிகவும் குறைந்த அரசு வைத்து கொண்டிருக்கிற சூழலிலேயே இதையெல்லாம் மாற்ற முடியாத நிலை இருக்குதுன்னா, 2000 ஆண்டு காலமாக இந்த சமஸ்கிருத ஆளுமை அதிகாரம் மொழி வழியாகவும் பண்பாட்டு வழியாகவும் அரசு வழியாகவும் நம்முடைய பரவி நம்ம போட்டு அப்படியே நசுக்கி வைத்திருக்கிறான். பார்ப்பனியத்திலிருந்து மொழியிலிருந்து விலக்கி வைத்து சிந்திக்க முடியாத அளவு நம் பழந்தமிழ் அரசர்கள், பெரும்பான்மையான அரசர்கள் அந்த ஆரியத்திற்கு சமஸ்கிருதத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்களா பெயரை மாற்றிக்கொண்டு பிற்கால சோழர்கள் எல்லாமே சமஸ்கிருத பெயர்களோட தான் இருந்திருக்கிறாங்க. பிற்கால சோழர்கள், பாண்டியர்களாகட்டும், சேரர்களாகட்டும், இவர்கள் எல்லாமே சமஸ்கிருத கலப்போட அப்படி கலந்து நம்முடைய தமிழ் தான் விரவி இருந்தது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகமாக இருந்த அந்த பேருலகம் அதற்கு முன்பா இந்த நாவலந்தீவுன்னு சொல்லப்பட்ட இந்திய பெருநிலம் வரைக்குமே பரவி இருந்த அந்த தமிழ் வழக்காற்று நிலப்பகுதி சமஸ்கிருத பிராகிருதத்தினுடைய கலப்பால கொஞ்சம் கொஞ்சமா மருவி நமக்கு எப்படி இன்றைக்கு நம்முடைய புழக்கத்துல நம்முடைய தமிழ் மொழி அல்லாத பிற மொழி நம்மள்கிட்ட கலந்துருக்கிறது நமக்கு தெரியலையோ, அது போல தெலுங்கு பகுதிகளில், ஆந்திராவில் இன்றைக்கு தெலுங்கு பகுதியில சமஸ்கிருதம் 60 விழுக்காடு கலந்திருக்கிறதாக நம்முடைய ஐயா பாவாணர் அவர் விளக்கி இருக்கிறார். அந்த 60 விழுக்காடு சமஸ்கிருத பெயர்கள், வினை சொற்கள், பெயர் சொற்கள் எல்லாம் இப்படி கலந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நமக்கு எப்படி நமக்கு உள்ளார இப்போ பழகி கொண்டிருக்கிற தமிழ் வழக்குல சமஸ்கிருதம் எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கிறோமோ, அப்படி அவங்களுக்கு தெலுங்கர்களுக்கு எது சமஸ்கிருதம் எது தமிழ்
அல்லது எது அவர்களுடைய குறிப்பிட்ட மொழின்னு தெரியாத நிலையில அவங்கள்ட்ட கலந்து போய் அது தனி மொழியா போயிட்டது. அதே போலதான் கர்நாடகாவில் கன்னட மொழியில 50 விழுக்காடு சமஸ்கிருதமும் 50 விழுக்காடு தமிழ் சொல்லும் இருக்குது. கேரளத்துல மலையாளத்துல 40 விழுக்காடு சமஸ்கிருதம். இந்த 40 விழுக்காடு சமஸ்கிருதத்தை அதுல இருந்து விலக்கிட்டீங்கன்னா முழுக்க தமிழா இருக்கும். 50 விழுக்காடு கன்னட பகுதியில கன்னட மொழியிலிருந்து 50 விழுக்காடு சமஸ்கிருத சொற்களை எடுத்துட்டோம்னா அது தமிழா போயிடும். இப்ப சென்னையில நாஸ்டா துணுட்டியாங்கிறான். அப்ப நாஸ்டாங்கிறத இயல்பா அவன் கலந்துதான் பேசுறவங்கிறதே தெரியாது. என்னப்பா நாஸ்டா சாப்பிட்டியான்னு கொஞ்சம் திருத்தமா வேணா சொல்லுவாங்க சிலர். ஆனா நாஸ்டாங்கிற வழக்கம் இயல்பாவே சென்னைக்குள்ளார ஒரு புழக்கத்துக்குள்ளார வந்திருக்குது. அது நம்ம தமிழ் தான் போல இருக்குது அப்படின்னு பலரும் அதை கலந்து பேசிட்டு இருக்கிறது போலதான் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் சமஸ்கிருத சொற்களும் பிற பிராகிருதம் பாலி போன்ற குறைவான சொற்களும் கலந்து போய் உறைந்து அந்த மொழியாவே மாறி போயிட்டது. அவங்களுக்குடைய நீங்கெல்லாம் சமஸ்கிருதத்துல கலந்துருக்குதே, இப்படிலாம் அதெல்லாம் நீக்கிடலாம் தானே அப்படின்னு சொல்லுவதற்கான அரசியல் சூழலும் அங்க இல்லை. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நமக்கு தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் கலந்து விட்டதுன்னு எடுத்து சொல்வதற்கு தமிழ் அறிஞர்கள், தமிழனுடைய புலவர்கள், அரசு இவை எல்லாமே முயற்சி செய்கிறோம். அங்க அப்படியான முயற்சிகள் இல்லை. அதனால அவங்களுக்கு எது சமஸ்கிருதத்தினுடைய திணிப்பு கலந்துருக்குதுங்கிறது தெரிவிக்கிறபடியான அரசியல் விழிப்புணர்வு இல்லாததுனால இது கலந்து மயங்கி அப்படியே வெவ்வேறு மொழியா மாறிட்டது. அங்க ஆட்சி செய்கிறவர்கள் முழுக்க பார்ப்பனிய கருத்தாளர்களா இருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தை உயர் மொழியாக அடையாளப்படுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட செய்தி சொன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலா விளங்கும். நமக்கு இங்கு நம்ம உருவாக்கி கொண்டது போல மொழி வழியான அகராதிகள் உருவாக்குறோம். நமக்கு தொல்காப்பியம் என்கிற ஒரு மிகவும் தொன்மை வாய்ந்த இலக்கண நூல் உண்டு. கிமு 700ஆம் நூற்றாண்டுல அது எழுதப்பட்டதாக பாவாணர் உள்ளிட்டு அறிஞர் பெருமக்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த தொல்காப்பியம் தான் உலக அளவிலேயே முந்திய ஒரு இலக்கண நூலாக அடையாளப்படுகிறது. வேற எந்த மொழிக்குமே அவ்வளவு பழமை வாய்ந்த இலக்கண நூல் இல்லை. ஆனா தெலுங்குலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் தான். ஒரு வேடிக்கை என்னன்னா அந்த இலக்கண நூல்கள்லாம் அந்தந்த மொழியில தானே எழுதணும். தெலுங்கு மொழியில தான் இலக்கண நூல் எழுதப்பட்டிருக்கணும். கன்னடத்துல கன்னட மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும். மலையாளத்துல மலையாள மொழியில தானே எழுதப்பட்டிருக்கணும். ஆனா இந்த 3 மொழியிலையுமே முதல் இலக்கண நூல் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல தான் எழுதி அதன் பிறகு அந்தந்த மொழியில மொழி மாற்றம் செய்தாங்க. அப்படி எழுதுகிற பொழுது அதை எழுதினது யாரா இருக்கிறார்கள் பெரும்பாலும் பார்த்தா ஒன்று பார்ப்பனர்களா இருந்திருக்கிறாங்க, இல்ல அதனுடைய சார்புடையவர்களா இருந்திருக்கிறாங்க. எழுதுகிற அந்த இலக்கணத்துல அவர்கள் சமஸ்கிருதத்தை அந்த மொழிக்கு மிகவும் இணக்கமான மொழியா பதிவு செய்திருக்கிறாங்க. சமஸ்கிருதம் இல்லாம தெலுங்கு இல்ல, சமஸ்கிருதமும் தெலுங்கும் அவ்வளவு இணக்கம் அப்படின்னு அவர்கள் அந்த கருத்து உருவை அந்த இலக்கண நூல்லையே பதிவு செய்திருக்கிறாங்க. அதனால தெலுங்கு மக்களோ கன்னடத்து மக்களோ கேரளத்து மக்களோ தமிழிலிருந்து பிரிந்து போன மொழிகளாக சிதைந்து போன மொழிகளாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே ஒழிய அவர்கள் கருதுகிறபடி அவர்கள் அந்த உண்மையை உணர்கிறபடி நாம் அந்த அறிவியலை அந்த மொழியியல் செய்திகளை நாம வெளிப்படுத்தல. நம்ம தான் தாய் இனம், நம்ம மொழி தான் தாய்மொழி. அப்படின்னா இந்த தாய் என்ன பண்ணியிருக்கணும்? செய்திகளை புறந்திருக்கணும். நீங்கள்லாம் நம்மளுடைய மொழியிலிருந்து வளர்ந்தவர்கள், நாம் பகைவர்கள் இல்ல, நாமெல்லாம் இப்படி சிதைந்து போனோம். இந்த சிதைவுக்கான காரணம் இந்த சமஸ்கிருதத்தினுடைய மொழி. இந்த சமஸ்கிருதத்தை மொழியாக பண்பாடாக திணித்தவர்களுடைய அதிகாரத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லி வளர்ப்பதற்கான தாய்மை உணர்வு நம்ம இல்லாம நம்ம புறந்தள்ளின உடனே கேரளத்துல இருக்கக்கூடிய நம்பூதிரிகள், கர்நாடகாவில் தெலுங்கு ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், இவர்களெல்லாம் தெலுங்கையும் கன்னடத்தையும் மலையாளத்தையும் தனக்கு இணக்கமாக்கிக்கிட்டு அவன் எவ்வளவு அளவுக்கு இறுக்கப்படுத்தி அவர்களுக்கு உறவினர்களா மாற்றி கொண்டான்.
நமக்கு மீதான ஒரு பகையையும் அவர்களுக்குள்ளாக உருவாக்கினான். அப்ப நம்மையும் காத்து கொள்ளுகிற அறிவாண்மை நமக்கு இல்லாதது போலவே நம்முடைய சேய் இனங்களையும் காத்து கொள்ளுகிற அந்த அறிவை பரப்புகிற பொறுப்புணர்ச்சி இல்லாம நம்முடைய உறவுகளையும் சிதைத்து நமக்குள்ளார இந்த உறவை பகையாக்குகிற கருத்தாடல்கள், கொள்கை, அரசியல்கள் எல்லாம் இன்றைக்கு வலுப்பெற்று வருது. தமிழ்நாட்டையே சீரழித்து கொண்டு இருக்கிறவன் தெலுங்க. காவிரியில தண்ணி வராததுக்கு இந்த கன்னட இனவெறிய, முல்லை பெரியாறு அணை நீரை இந்த மலையாள வெறியர்கள் தடுக்கிறார்கள் இப்படின்னு நமக்கு ஒரு பகை உணர்ச்சியை உருவாக்கினது எல்லாமே ஆரியத்தினுடைய சூழ்ச்சி. இவர்களுக்குள்ளாக பகை உருவாக்கி அவன் வலுப்பட்டுக்கிட்டே வரான். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் இல்லாம எந்த மொழிகளுமே கிடையாது, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழிகள்னு இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலக அளவுல பரப்பி உலக அளவுல அது கால் ஊன்றி விட்டது. நம்ம தமிழ்நாட்டு அளவுல கூட தமிழினுடைய சிறப்பை, தமிழினுடைய தாய்மை உணர்ச்சியை உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் என்பதாக, இந்த திராவிட மொழிகளுக்கே தாய் மொழி, சமஸ்கிருதத்திற்கும் அது ஒரு துணை மொழியாக இருந்திருக்கிறது, மூல மொழியாக இருந்திருக்கிறது என்கிற அறிவை கூட உரத்து சொல்ல முடியாத அடிமைகளாய் போனோம். ஆக நமக்கு யாரையும் இணக்கப்படுத்தி கொண்டு அறிவை பரப்புகிற தமிழ்நாட்டிலேயே நாம இந்த அளவுக்கு அறிவை பரப்பாததுனாலதான் விஜய்க்காக இன்னைக்கு நான் உயிரே விடுவேன், விஜய் வரலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லுகிற அளவுக்கு தமிழ் குடிமக்கள் எந்த அளவுக்கு பாழாய் போய் கிடக்கிறார்கள் என்பதுன்னு நம்முடைய அறிவர்கள் இருக்கக்கூடிய பெரும் குறை. எவ்வளவு பெரிய அடிமை போக்கு! அப்ப மொழி வழியான, பண்பாட்டு வழியான, அரசியல் வழியான, வரலாற்றியல் வழியான அறிவை நாம காத்து கொள்ளல, பரப்புல, நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டுல. கல்விக்கூடங்கள் எல்லாம் அவர்களுடைய அடிமை கல்விக்கூடங்களா மாறி போனது. கல்வி உரிமையை தமிழ்நாடு இழந்து போயிருக்கிறது. மாநில கல்வி முறை இல்லை, முழுக்க முழுக்க இந்திய ஆட்சியினுடைய கல்வி முறை. நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற புதுச்சேரியில முழுக்க முழுக்க அவர்களே நேரடியாக ஆட்சி செலுத்தி அவர்களுடைய முழு ஆட்சிக்குள்ளார இருந்து கல்வி எல்லாமே அவர்கள் பறித்து போனாங்க. தமிழே இல்லாம கல்விக்கூடங்கள் தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ, கேந்திர வித்யாலயா முழுக்க அவங்களுடைய பாடத்திட்டங்களோட இயங்கி கொண்டு இருக்குது. எப்படியாவது நம்ம பிள்ளைய சிபிஎஸ்சியில படிக்க வச்சிடலான்னு நம்முடைய தமிழ் உணர்வாளர்களே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆங்கில வழிதான் வழின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு பொதுமக்கள் நடுவுல இருக்கு. இன்னொரு பக்கம் அறிவாக நம்முடைய பெரும் தமிழ் எவ்வளவு அறிவியல் மொழியாக, இயற்கை மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதம் என்பது தமிழுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல தொல்காப்பியம் கிமு 700ஆம் நூற்றாண்டுன்னா இலக்கண நூல். ஒரு இலக்கணம் தோன்றணும்னா அதுக்கு இலக்கியங்கள் இன்னும் விரிவா இருந்திருக்கணும். நம்முடைய இலக்கியங்கள் சங்ககால கழக கால இலக்கியங்கள்னு சொல்லுகிற இலக்கியங்கள் எல்லாம் கிபியில அல்லது கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை என்பதாக நமக்கு இப்ப பதிவு இருக்குது. கிமு 700ல தொல்காப்பியம் எழுதப்படுவதற்கு முன்பா எண்ணற்ற இலக்கிய நூல்கள் இருந்து அழிந்து போயிடுச்சு. இயற்கையா மட்டும் அழியல, அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது பார்ப்பனர்களால, ஆரிய அதிகாரத்தினால. அப்படியாக அழிக்கப்பட்ட அந்த போக்குகள் நடக்கிறதுக்கு முந்தி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிமு 700ல தொல்காப்பியம் இலக்கண நூலா படைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மிக பிந்திய காலத்துலதான் பாணினி என்கிற ஒரு இலக்கண நூல்ல அவங்க அடையாளப்படுத்துறாங்க சமஸ்கிருதத்துல. அது முந்தைய காலம், அசோகனுடைய காலத்துல, மௌரியர்கள் காலத்துல எழுதப்பட்டதாகவும், அசோகர்களுக்கு முந்தி சந்திரகுப்த மௌரியனுடைய காலத்துலதான் எழுதப்பட்டது, தொகுக்கப்பட்டதாக அவங்க இட்டுக்கட்டி சொல்லுகிறாங்க. அப்படி எந்த சான்றுகளுமே இல்லை. அது குப்தர்கள் காலத்துலதான் கிபியில தான் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நம்மளுடைய கீழடி நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தியதாக அறிவியல் முறைப்படி மெய்ப்பித்திருக்கிறது. எழுத்து வகையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. கிரேக்கத்துல, எகிப்துல தமிழர்கள் தமிழ் போய் வணிகம் செய்ய போனவர்கள் அங்க கல்வெட்டுகள்ல பதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கிமு காலத்துல. அப்படி
எந்த பதிவுகளுமே எழுத்து பதிவுகள், கல்வெட்டு பதிவுகள் சமஸ்கிருதத்துல இல்ல. கல்வெட்டுகள் இல்ல, ஓலைச்சுவடிகள் இல்ல, எதுவுமே இல்ல. இல்லைன்னா நம்ம ஏதோ இட்டு கட்டி சொல்லல, அறிவியலாக இல்ல. கிபி 150ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு கல்வெட்டு வட இந்தியாவில் கிடைச்சிருக்கு சமஸ்கிருதத்துல. அசோகன் 36 கல்வெட்டுல எழுதி வைத்திருக்கிறான். அவன் எழுதி வைத்ததெல்லாம் பிராகரத்திலையும் பாலியிலையும் தான். சமஸ்கிருத இலக்கண நூல் சொல்லப்படுகிற பாணினி, அஷ்டாத்தியாயி இவையெல்லாம் பிற்காலத்தினது. ஆகத்தான் சமஸ்கிருதத்திற்கு இலக்கியங்களும் மிக பிற்காலம், இலக்கண நூலும் இல்லை. ஆனா இட்டு கட்டனா என்ன, ஒரு அனாதி காலத்துல தோன்றியதா, தேவ பாஷைன்னு சொல்லதா, தமிழ் நீச்ச பாஷைன்னு இழிவுபடுத்தினதா, இப்படி புறந்தழுகிறான். இப்படியான நிலையில எவ்வளவு பெரிய இடரை உருவாக்கி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏறத்தாழ 20 பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு இயங்குகிறது. 8000 கல்லூரிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 55 கல்லூரிகள். புதுச்சேரியில நடுவன் பல்கலைக்கழகம். சமஸ்கிருதத்துல 66 பேர் இதுவரைக்கும் முனைவர் பட்டம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க புதுச்சேரியில இருந்து. அப்ப 66 பேர் புதுச்சேரியில முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையை கொடுக்குற அளவுக்கு சமஸ்கிருதத்துல புலமை பெறுகிறாங்கன்னு சொன்னா, அந்த 66 பேரும் இந்த 8000 கல்லூரிகள்ல படித்தவர்களும் என்ன உணர்வுல இருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆண்டுல குறைந்தது இலக்கக்கணக்கான பேர், நம்ம நினைக்கலாம் வெறும் 20,000 பேர் தான் சமஸ்கிருதத்தை தாய்மொழின்னு, அரசு பதிவு தான் இது, தாய்மொழின்னு பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால இந்த சமஸ்கிருதம் எப்படி நமக்குள்ளார வந்துடும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்ல முனைவர் பட்டம் செய்வதற்கான வழி இல்லை. ஆனா சமஸ்கிருதத்துல செய்ய முடியும். தமிழ்ல இருக்கக்கூடிய பேராசிரியருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட சமஸ்கிருத பேராசிரியருக்கு அதிகம். தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவருக்கு, அங்க தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் ஒரு வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்கன்னா தமிழ்ல முதுகலை, சமஸ்கிருதத்துல 5 பேர் 6 பேர் கூட இல்லை. ஆனா அதே இணையான சம்பளம். ஒரு சமஸ்கிருத பிரிவுக்கு ஒரு 5-6 ஆசிரியர்கள் இப்படி போட்டிருக்கான். எவ்வளவு கொடுமை! தூய தமிழ்ல இதழ் வரல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து சமஸ்கிருதத்துக்கு 2 இதழ்கள் வந்துட்டு இருக்கு. புதுச்சேரியில இருந்து ஒரு இதழ் வருது சமஸ்கிருதத்துல. அரவிந்தர் ஆசிரமம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆசிரமத்து வழியா புதுச்சேரியில அரவிந்தர் சமஸ்கிருத ஆய்வு கூட ஒண்ணு வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரும் அரிய ஆய்வாளர்களை கூட்டி இந்த கருத்தரங்கன்னா இப்படி கூடி இப்படி ஒரு நிகழ்ச்சியோட பேசிட்டு போயிட மாட்டாங்க. 3 நாள் 4 நாள் நடக்கும். அதுக்கான மொத்த செலவும் அந்த பல்கலைக்கழகத்தின் வழியா இந்திய அரசு செய்கிறது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே 2வது கூட்டத்துல கூட நான் சொன்ன சன்ஸ்தான் ஒரு 6 ஊர்களை தேர்வு செய்து இந்திய அரசு சமஸ்கிருதத்தை பரப்புகிற முயற்சி எடுத்து, அந்த 6 ஊர்கள்லையும் அந்த 6 ஊர்ல 100 பிராமண குடும்பங்களை போய் அமர்த்தம் செய்து, அந்த பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் தான் ஓதணும், பேசணும், வாழ்க்கை நடைமுறைகள்லாம் அவர்களுக்கான மொத்த வாழ்க்கை செலவையும் இந்திய அரசு தருகிறது. சமஸ்கிருதத்தை வளர்க்கிறான். 1000 கோடி. தமிழுக்காக உலக தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டது. அது தமிழ்நாடு அரசு நடத்தல. ஆனா சமஸ்கிருதத்திற்கென்று உலக சமஸ்கிருத மாநாடுகளை இந்திய அரசு நடத்துகிறது. எல்லா செலவுகளும் இந்திய அரசு. நினைச்சு அதனுடைய புள்ளி விளக்கங்கள்லாம் நான் ஏராளமா எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா அதை பேசுவதற்கு நேரம் இல்லை. ஐயாவுடைய ஆய்வு தேவை. அவ்வளவு கொடுமைகள் நடத்திட்டு இருக்குது. இந்த புத்தகத்தை அதில் இருந்து எல்லாரும் வாங்க தேவையில்லை. இதை இணையத்திலேயே எடுக்கலாம். சமஸ்கிருதம்னு போட்டு அதற்கான பரப்பல் முயற்சி இணையத்துல எடுத்தீங்கன்னா இந்த கட்டுரை அப்படியே இணையத்துல இருக்குது. அவ்வளவு கொடுமையா என்னென்ன வழித்தடத்துல அம்பேத்கர் நாடாளுமன்றத்துல இந்தியாவினுடைய இணைப்பு மொழியா தேசிய மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்ததாக இதுல குறிப்பு இருக்குது. பலரும் கூட அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. எந்த சான்றுகளும் கிடையாது. இவங்களா இட்டு கட்டுறாங்க. ஜீவானந்தம் அவர்கள் தன்னுடைய பெயரை
உயிர் அன்பன்னு பெயர் மாற்றினார். அது பல்வேறு நெருக்கடி கட்சிக்குள்ளார. ஆனா அதை நிலைப்படுத்திக்கல. அதுக்கு இவங்க ஒரு காரணத்தை இட்டு கட்டுறாங்க. மறைநடிகளார ஜீவானந்தம் போய் பார்க்க போனதாகவும், அந்த நேரத்துல இவர் போய் கதவை தட்டுனதாகவும், உடனே மறைநடிகள் யாரு போஸ்ட்மேனா அப்படின்னு கேட்டதாகவும், போஸ்ட்மேன் என்ன மறைநடிகள் சொல்றாரு அப்படின்னு ஜீவானந்த் அவருக்கு அவர் மேல ஒரு மதிப்பு குறைந்ததாகவும், உள்ள நீங்க என்ன காரணம் கருதி வந்தீர்கள் அப்படின்னு மறைநடிகளார் கேட்டதாகவும், ஐயா காரணம் என்பது தமிழா அப்படின்னு சொன்னது ஜீவானந்தம் அவர்கிட்ட விளக்கம் கேட்டதாகவும், ஆமான்னு சொல்லி அவருக்கு அதை சரியா விளக்காததாகவும் சொல்லி, அதனாலதான் நான் இந்த உயிர் அன்பன்கிறதையே தூக்கி போட்டுட்டேன், எனக்கு மறைநடிகள் மேல ஒரு மதிப்பு இல்லாம போனது அப்படின்னு விளக்கம் எழுதியிருக்கிறாரு. எல்லாமே இட்டுக்கட்டல்கள், பொய்யும் புரட்டுகளும். இது போல ஏறத்தாழ ஒரு 20-30 செய்திகள் இதுக்குள்ளார இருக்குது. எவ்வளவு சூழ்ச்சி இதை நம்ம இந்த 50 பேருக்குள்ளார உட்கார்ந்து நம்ம பேசுறோம், இதை பற்றி விளக்குறோம், அதனுடைய உண்மை நிலை என்னங்கிறத விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அக்கறையோட செய்யறோம். ஆனா இது எப்படி மக்கள் செய்தியா போகும்? ஒரே ஒரு கோயில்ல சமஸ்கிருதத்தை ஓதக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது போராட முடிந்ததா? எத்தனை கட்சிகள், எத்தனை இயக்கங்கள். திராவிடர் கழகம் மிக அடித்தளமான விரிவான இயக்கம். திமுக கட்சிகள், தேர்தல் கட்சிகள் எண்ணற்றவை, இயக்கங்கள் எண்ணற்றவை. ஆனா கரூர்ல மணிமூர்த்தீஸ்வரர் கோயில்ல தமிழ்ல தான் வழிபாடு செய்யணும், குடமுழுக்கை செய்யணும்னு அங்க இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் உள்ளிட்டு மிக பெரும் அழுத்தத்தோட போராடின போது சங்கராச்சாரி அதை மறுத்து குடமுழுக்கு செஞ்சு முடிச்சுட்டு பேரூர் ஆதீனம் போயிட்டார். சங்கராச்சாரி இங்க இருந்து நேரா போய் அந்த கோயில்ல சம்பரோக்ஷண யாகம்னு ஒரு யாகத்தை நடத்தி அந்த கோயில் முழுக்க கழிவிட்டாங்க. ஏன்? தமிழ்ல செஞ்சதுனால அந்த கோயில் தீட்டுப்பட்டு விட்டதாக சொல்லி இப்ப நடந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பட்டீஸ்வரர் கோயில் கோவையில ஆரியத்துக்கு எதிரான மாதிரியாக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் சொல்லுகிற கட்சி ஆட்சி செய்கிற நேரத்துல பட்டீஸ்வரர் கோயில்ல அந்த அதே பேரூர் ஆதீனத்துடைய போராட்டத்துல மிக பெரும் போராட்டம், தமிழ்ல தான் குடமுழுக்கு செய்யணும்னு நடத்தல. இல்ல சமஸ்கிருதத்திலையும் செய்யலாம், வேணும்னா கொஞ்ச நேரம் வேணா தமிழ்ல செய்யலாம். ஏன் நம்ம என்னானோ, தமிழர்கள் என்னானோ, நம்ம பெயர்களையே வச்சுக்கலையே. பாவான ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் கருதி இதை மட்டும் சொல்லுகிறேன். எவ்வளவு அளவுக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிருக்கிறோம் பாரு. மொழியியல் அறிஞராக பாவாணர், மொழி ஞாயிறுன்னு பேரு, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மொழியியல் ஆய்வுக்காகவே அவர் குவித்து வைத்திருந்தார். மொழியியல் ஆய்வுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் செய்து அரும்பாடுபட்டு ஏறத்தாழ 30-40 நூல்களுக்கு மேல எழுதியிருக்கிறார். அவர் அந்த 40 நூல்களுக்கு மேல எழுதி அதற்கான பதிவுகளை பெற்று அவர் நூல்களை அச்சிடுவதற்கான வழி இல்லாம திருப்பனந்தாள் மடத்துல போய் அந்த திருப்பனந்தாள் அடிகளார்ட்ட ஐயா இந்த நூலை வெளியிடணும் அப்படின்னு கேட்டு, சரி குரு பூசை நாள்ல வாங்க அப்படின்னு அவரை வர சொல்லி அந்த திருப்பனந்தாள் மடாதிபதி அவரை வர சொல்றார். பாவாணரும் போயிருக்கிறார். போயிருந்த நேரம் ஊவேசா வருகிறார். ஊவேசாவை நல்லா பாவாணருக்கு தெரியும். பாவாணருடைய நூல்களை அதெல்லாம் அவர் ஊவேசாவிட்ட ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஊவேசாவும் பார்த்திருக்கிறார், படிச்சிருக்கிறார். இவருடைய மொழியியல் ஆய்வு பற்றி எல்லாம் தெரிந்தவர் ஊவேசா. இந்த கருத்துல பாவாணர் ஊவேசாவை நம்புகிறார், இவரை பற்றியான விளக்கத்தை சொல்லுவாரு அப்படின்ட்டு. மடாதிபதி கேட்கிறாரு பாவாணர்கிட்ட, இவரை தெரியுமா அப்படின்ட்டு. ஊவேசாவை பாவாணர்கிட்ட நன்றா தெரியுங்கய்யா, என்னுடைய நூல் எல்லாம் பார்த்திருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. உடனே ஊவேசா சாமிநாத ஐயர் இல்ல எனக்கு நினைவு இல்லைங்கிறார். உடனே அங்கிருந்து அகன்றார் பாவாணர் மடாதிபதி. பாவாணர் மிக வருத்தமா அறைக்குள்ளார வருகிறார். அத பாவாணர் எழுதுறாரு,
என்னுடைய ஆக்கங்களை யுஎஸ்ஆ மதிக்காதது கூட எனக்கு பெரிய வருத்தமாக இல்லை. ஆனா நான் 2 நாளா இந்த அறையில காத்திருக்கிறேன். இங்கு என்ன நடக்கிறது என்றால், முதல் பந்தி முழுக்க பிராமணர்களுக்கு, 2வது 3வது பந்தி தான் மற்ற தமிழர்களுக்கு. என்னை அது போல காக்க வைத்து நமக்கெல்லாம் ஒரு பிந்தி இடத்தை கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு விட்ட பிறகான எஞ்சிய உணவை தான் நமக்கு கொடுக்குற அந்த கொடுமையை எண்ணிதான் எனக்கு மிக பெரும் வருத்தம். மடம் தமிழனுடையது, மடத்தில் வழங்குகிற ஆளுமைக்குரியவன் தமிழன். ஆனா இங்க ஆரியம் தான் வென்று கொண்டிருக்கிறது, சமஸ்கிருதம் தான் மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலை எப்போது மாறும்? இந்த நிகழ்வு நடந்த நேரம் அன்றைக்கு திமுக தான் ஆட்சி. திராவிட அரசுகள் ஆளுகிற இந்த சூழலையே இப்படி இருக்கிறது என்று சொன்னா, கடந்த காலங்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கணும், இன்னும் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு தமிழர் மதம் நூல்ல குறித்திருக்கிறார். கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும் பாவாணருடைய. அதுபோல தமிழுக்காகவே அவர் அரும்பாடுபட்டு அவருடைய ஆக்கங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவர் மறைந்து போனார். நம்முடைய ஐயா சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்கள் மிக 60 ஆண்டுகளாக முழுக்க இந்த மொழியியல் ஆய்வோட இணைந்து அதிலேயே ஊறி தமிழுக்கான ஒரு பெரும் முயற்சியை, ஆரியத்தினுடைய அந்த கொடு முடியை எதிர்த்து பெரும் அல்லும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு கண் முழுக்க பார்வை இழந்திருக்கிறது. மறு கண்லையும் ஒளி குறைவான நிலையில தான். ஓயாம நீங்க அவர் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னாலோ, அவர் ஆய்வு செய்த அந்த கூடத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே நூல்களா இறைந்திருக்கும். திடுமென ஒரு நூலினுடைய ஒரு குறிப்பு இன்னொரு நூல்ல இருக்கும், அது தேடணும். அதை எங்கன்னு நூலை தேடிட்டு இருக்க முடியாது, அதனால விரிச்சபடியே இருக்கும். இப்படி அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிலேயே ஊறி கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறது போல ஒவ்வொரு சொல்லா இந்த சொல் எப்படியாக தமிழர்கள் வழக்கத்துல இருந்திருக்கும், இந்த வழக்கு சொற்களை எப்படி ஆணையம் திருடி கொண்டு தன்னுடைய சமஸ்கிருதம் தான் மூல மொழி என்பதாக அடையாளப்படுத்தி உலகம் பூரா நம்ப வைத்திருக்கிறான். தமிழை நீச்ச மொழி என்று இழிவுபடுத்தி புறந்தள்ளுகிறான். உலகம் முழுக்க தான் மேலானவன், தன்னுடைய மொழி மேலாண்மைக்குரியது, தன் மொழி வழியாகத்தான் உலகமே பரவி இருக்கிறதாக இட்டு கட்டி ஒரு பொய்யுரைத்து தன்னை அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறான். தேய்ந்து கொண்டிருக்கிறது தமிழினம் அப்படின்னு அரும்பாடுபட்டு அதை மீட்கிற ஒரு பெரும் முயற்சியில இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அறிவை நாம் பெற்றாக வேண்டும், பரப்புணர்களா மாறியாக வேண்டும். தமிழ் இளைஞர்கள்ட்ட, தமிழ் தலைமுறையினர்கள்ட்ட இந்த செய்திகளை நாம கொண்டு போகலன்னா, மொழி வழியான இந்த செய்திகளை, இன வழியான உரிமை மீட்பு செய்திகளை, அரசியல் வழியான உரிமை போராட்ட கருத்துக்களை கொண்டு போகலன்னா எதிர்கால தலைமுறைகள் வீழ்ந்து போகும். தமிழ் இனம் அழிந்து போகிற ஒரு பெரும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அறிவுக்கான பெரும் முயற்சிகள்லாம் உடைத்தெடுக்கிறபடி இது வந்தவர்களெல்லாம் நம்ம மேல ஏறி மதிக்கிறாங்கன்னா, ஆரியத்தினுடைய சார்போட பிராமண கடப்பாறை கொண்டு எல்லாவற்றையும் இடித்து எரிவோன்னு சொல்லுகிற ஒரு இழிவான அரசியல் சூழல். இப்போ புதிதா வந்திருக்கிற நடிகனுடைய போக்குகள் இதெல்லாம் எண்ணி கலங்குகிறபடியான சூழல்ல இந்த அறிவை பரப்புகிற ஒரு பெரும் முயற்சியும் நம்மை சார்ந்தது. ஒவ்வொரு ஆய்வு நிகழ்வுகளுக்கும் நேரடியாக வரவில்லை என்று சொன்னாலும், ஏற்கனவே சொன்னது போல நம் குழுக்கையினுடைய வலைவொலியில நீங்க பார்த்தாக வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு வாழ்த்துறைக்கு ஒருவரை நாம் அழைக்கிற பேராண்மைக்குரிய அறிவாளர்கள் எல்லாருமே அதை ஒட்டி அந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு போக வேண்டும். உலகம் முழுக்க இந்த அறிவு பரப்பப்பட வேண்டும். நம்முடைய தோழர் தியாக அவர்களுடைய பெருமுயற்சி பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஊர்லயே நான் அவரை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த ஊர்ல தான் நீண்ட காலமாக இருந்து பல ஆக்கங்களை செய்தவர். முழுக்க மார்க்சியத்தினுடைய அடிப்படையான கேபிட்டலினுடைய மொழிபெயர்த்து தந்தவர். ஆங்கில புலமை விரிவாக பெற்றவர். தன்னுடைய இப்பொழுதைய அண்மை கால பல ஆண்டுகளாக அவருடைய படைப்புகளை எல்லாம் தூய தமிழிலேயே பதிப்புகிறபடியான அவருடைய எழுத்தாற்றலை வலிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு பேராண்மை அறிவு